தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். தேவன் ஒரே தேவன் தான். வாசிக்கலாம் உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 3 பேர் நினைச்சு குழம்பிட்டு இருக்காங்க பாருங்க. பிதா ஒருத்தர், குமார் ஒருத்தர், பரிசுத்த ஆவியானவர். ஆக 3 கடவுள் இருக்கிறாருங்கிற குழப்பம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஒன்றை திட்டமாய் தெரிந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவன், அவரால் எதுவும் செய்ய முடியும். நம்மால் முடியாது, நமக்கு புரியவும் செய்யாது. சில காரியங்கள் நமக்கு புரியாததுனால நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் தேவன், ஒரே தேவன். 3 செயல்களில் ஈடுபட வேண்டும். ஒன்று, பிதாவாய் தேவன் பரலோகத்தின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். 2, குமாரனாய் இயேசு மாம்ச அவதாரம் எடுத்து கன்னி வயிற்றிலே பிறந்து கல்வாரியிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த பின்பு பாதாளத்தில் ஆவியில் போய் எல்லா மனுஷருடைய தண்டனையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து இன்றைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியராக தேவனுடைய வலது பாரத்திலே நமக்காக பரிந்து பேச வேண்டும். இதை அவர் தான் செய்யணும். வேறு யாரும் செகண்ட் ரேட்டில் இருக்க ஆளுக்கு செய்ய முடியாது. இதை தேவனை தவிர வேறு யாருமே இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் தேவன் இது எல்லாவற்றையும் எனக்காக செய்திருக்கிறார் என்பதுதான் அன்பினுடைய அத்தாட்சி. தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து, இதோ உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆவியானவர் இயேசு தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஆவியானவராக அவர் நமக்குள்ளே அங்கே போய் சேரும் வரைக்கும் உள்ளே இருக்க போகிறாரு. அதுவும் அவர் தான் செய்யணும். ஆகவே 3 காரியங்களையும் அவர் தான் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் இப்போ தேவன் சாக வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இப்போ தேவன் பார்த்தாரு, நம்மில ஒருவர் கன்னி வயிற்றில் பிறக்கணும், குமாரன் சொன்னார். இதோ வருகிறேன். வாசிக்கலாம் எபிரேயர் நிருபம் 10ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். ஆகையால் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினீர். இயேசு சும்மா எல்லாரும் போல பிறக்கலை. சில காரியங்களை புரிந்து கொண்டீர்களானால் அன்பு பெருக ஆரம்பிக்கும். எல்லா வீட்டிலும் பிறக்கிற மாதிரி இயேசு பிறக்கலை. அன்றைக்கு நோவா கொப்பேர் மரத்தை எடுத்து கர்த்தர் சொன்ன அளவின்படி ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணினான். பல திட்டங்கள் அதற்காக, மாதங்கள், வருடங்கள். அதுபோல கன்னிமரியாள் வயிற்றில் இயேசு வந்து பிறப்பதற்கு திருத்துவம் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் பல திட்டங்களை பல ஆண்டுகள் போட்டு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் சரீரம் உன்னுடைய ரட்சிப்புக்காக ஆயத்தப்பட்ட சரீரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் சரீரம் விசேஷமான ஒரு சரீரம் என்பதை தீர்க்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு சும்மா எருசலேமில் பிறந்த ஒரு தச்சம் கிடையாது. அருமையானவர்களே, நமக்காக பிதாவாகி தேவனாலே பரிசுத்தாவியானவராலே திருத்துவ தெய்வம் திட்டம் போட்டு கன்னிமரியாளுடைய வயிற்றிலே ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பின் பேழை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்போ 6-7 வாசிப்போம். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய இஷ்டத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது.
மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய இஷ்டத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், இதோ வருகிறேன். ஆவலா வந்தார் பாருங்க, இதோ வருகிறேன். இன்னைக்கு ஆட்கள் பாருங்க, ஏதாவது லாபம் கிடைக்குன்னா இந்த வந்துட்டேன், இதோ வந்துட்டேன் வாங்க. ஆனால் எதுனாரு அருமையானே, லாபத்துக்காக வர்ற, சாகுறதுக்காக நினைச்சதாரு. இதோ வருகிறேன், உனக்காக உனக்காக உனக்காக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்த சோதரிப்போம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரிதை முழுதும் ஆழமாய் ஆவியானுடைய உதவியோடு படுத்தீர்களானால் எல்லாம் இதுதான். அருமையான உள்ள மனிதருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது என்று லேவியராகவும் 17:11 சொல்லுகிறது. தேவ ரத்தம். ஆகவே தேவ ரத்தத்தை சுமந்து இந்த பூலோகத்திலே அலைந்து தெரிந்த ஒரு மனிதன்தான் இயேசு. அவருடைய வாஞ்சியும் தவனமும் எப்போ கல்வாரி வரப்போகிறது. இந்த தேவ ரத்தத்தை நாம் சிந்தினா தான் மனிதனுடைய பாவங்கள் தொலையும். பாவங்கள் தொலையும் போது இழந்து போன நித்திய ஜீவன் மறுபடியும் அவனுக்கு வரும். மரணத்துக்கு தப்புவான், நித்தியமாய் வாழ்வான். நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே எல்லாவற்றையும் நம்முடைய ஜீவனுக்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். வாழ்ந்ததே அருமையானவர்களே நமக்காகத்தான். அந்த ஆர்வத்தை பாருங்க, இதோ வருகிறேன் சொல்லி அருமையானவர்களே வாலண்டியர் பண்ணார்னு போட்டிருக்குது. பிதாவாகி தேவன் சொன்னார், ஓகே குமார் நீங்கள் போங்க, அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இம்மானுவேல்னு பேர் வைக்க போகிறாங்க. நான் பரலோகத்தில் உட்கார்ந்துருக்கேன், நீங்கள் பூலோகத்தில் மனுஷருக்கு உள்ள உட்கார்ந்து தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுங்க. அருமையானவர்களே கவனிங்க. ஆகவே தேவனுடைய பார்வையிலே பூலோகம் பரலோகம் எல்லாம் ஒன்று தான். பூலோக திட்டங்கள் பரலோக திட்டங்கள் என்று நாம் ரெண்டாக வச்சுருக்கோம். ஏனென்றால் நம்முடைய சைஸ் ரொம்ப சின்ன சைஸு, நம்முடைய பலன் ரொம்ப கம்மி. ஆகவே நமக்கு திட்டங்கள் வேறுபடுகிறது. அவருக்கு பூலோகம் பரலோகம் எல்லாம் ஒன்று தான். பரலோகத்தின் தேவன் தான் பூலோகத்தையும் படைத்தார். தூதர்களை படைத்தவர் தான் மனிதர்களையும் படைத்திருக்கிறாரு. பரலோகத்தை படைத்தவர் தான் நரகத்தையும் படைச்சிருக்காரு. பாருங்க, தேவன் என்பவர் மகா பெரியவர். ஆகவே ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படி இயேசு அருமையால் மனமோந்து இதோ வருகிறேன் என்று வருகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், சத்தம் வாசிங்க, அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். எதற்காக வந்தார்? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல சொன்னால், அநேகரை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கிரயம் கொடுத்து வாங்குவதற்காக தம்முடைய உயிரையே கொடுக்க வந்தார். உயிர் எதில் இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் போயிடுச்சுன்னா உயிர் போயிடும்னு லேவியராகவும் 17:11 சொல்லுகிறது. ஆகவே உயிரை கொடுக்க வேண்டும், ரத்தத்தை சிந்தணும். எத்தனையோ மனுஷர் உயிரை கொடுத்துருக்காங்க, அதனால ஒரு லாபமும் இல்லை. பாவ ரத்தம் எவ்வளோ ஆறா ஓடட்டும், முக்காத்துட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது தேவ ரத்தம். இதில் இருக்க ஒவ்வொரு சொட்டும் விலையேற பெற்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். கரைப்படாத ரத்தம், மாசற்ற ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நித்திய ஜீவனுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. இயேசுவின் கடைசி சொட்டு ரத்தம் அருமையானவர்களே கல்வாரி மலையிலே சிந்தப்பட்ட விளைவு மனிதன் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை திரும்பவும் அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அருமையானவர்களே கவனிங்கள்.
மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நான் நம்புகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பாருங்கள், நித்திய ஜீவன். ஆகவே யோவான் சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், திருப்பியும் சொல்ல போகிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலிலும் மூளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் செய்வரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, சிலுவையிலே தொங்குகிறவர்கள் யாரையும் ஈட்டி வச்சு குத்துறதில்லை. ஆனால் ஓய்வு நாள் வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த குருட்டு யூதர்களுக்கு நாள் தான் முக்கியம், மனுஷன் முக்கியம் கிடையாது. அவன் ஏற்கனவே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான். நான் யோசித்து பார்க்க என்ன பரிதாபம். அவன் காலை கடப்பாரை வச்சு அடித்து உடைக்கானுங்க. 2 பேர் காலை உடைச்சிட்டானுங்க. ஏசுநாதர் காலை உடைக்கிறதுக்கே வந்தானுங்க. புரிந்து கொள்ளுங்கள், அப்போ தான் அன்பு உள்ளே ஏறும். ஏசுநாதர் காலை உடைக்கிறதுக்கு வந்தாங்க, செத்துட்டாரு. இனி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் எதிர்பாராமல் அருமையான ஈட்டியை வச்சு ஒருத்தன் குத்துனான். யாரையும் குத்துறதில்லை. ஏன்? ஒரு உண்மையை நாம் கண்டுகொள்வது தான். கடைசி சொட்டு ரத்தம் நம்முடைய நித்திய ஜீவனுக்காக கல்வாரியில் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. ஏன்னா பிசாசு பொல்லாதவன். அவனுக்கு பொண்ணு வெள்ளியெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. எது ரொம்ப விலையேற பெற்றதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் சொல்கிறான், இயேசுவின் ரத்தம், கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட வேண்டும். அப்போ தான் என்னுடைய அடிமை சந்தையிலிருந்து மக்கள் விடுதலாக்கப்பட முடியும். இயேசு உலகத்துக்கு காண்பித்தார், நான் என்னை விட மக்களை அதிகமாக நேசிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆகவே இந்த கடைசி சொட்டு ரத்தமும் கல்வாரிலே சிந்தப்பட்டது என்பதற்கு ஆதாரமாக இந்த விழாவிலே ஈட்டி வச்சு அவன் வந்து குத்தினான். தண்ணீரும் ரத்தம் கலந்து வந்தது. இனி சிந்துவதற்கு ரத்தம் இல்லை, கடைசி சொட்டு ரத்தம் தண்ணீரோடு சேர்ந்து அருமையானே இதயத்திலிருந்து அது வெளியேறி விட்டது. எத்தனை பெரிய அன்பு பாருங்க. ரியல் ரியல் கதை இல்லை, அருமையானே பாருங்க. அநேக சமயத்தில் நம்ம வாசிக்கும் போது கதை மாதிரி வாசிட்டு போயிடுறோம். இது யார் இப்படி செய்வா? புருஷன் செய்வாரா? தவப்பன் செய்வாரா? யார் செய்திருக்காங்க சரித்திரத்தில் இது வரைக்கும்? எத்தனையோ பேர் அருமையான செத்திருக்கிறார்கள். என்ன நோக்கத்திற்காக செத்தார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்காக, உனக்காக, எனக்காக. பாருங்கள், நாம் நித்திய ஜீவனை பெறும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் நரகத்திலே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். மேக்சிமம், இதுக்கு மேலே அன்பு கூற முடியாது. பாருங்கள், ஆகவே ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நித்திய ஜீவனை நமக்கு திரும்ப பெற்று தந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை கண்டிப்பாக உலகத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். கடன் பட்டவர் நாங்கள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சுவிசேஷத்துக்கு நாம் வந்து கடனாளின்னு சொல்கிறான். ரோமருக்கும் கிரேக்கருக்கும் எல்லாருக்கும் நான் வந்து கடன் பட்டிருக்கிறேன். யார்ட்டையும் பைசா வாங்கலை. ஒரு கடன் பட்டவன் எப்படி ஒரு பாரத்தில் இருப்பானோ அதுபோல் ஒரு பாரம் அழுத்துகிறது. அவர் இவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நான் எவ்வளவு அன்பு கூற வேண்டும். அருமையானவர்களே கவனிங்க. ஆகவே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நித்திய ஜீவனை நமக்கு திரும்ப தந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வேதம் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. எல்லாரும் ரத்தம் கிடையாது. ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடாய் இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். காளை ரத்தம் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது.
வெள்ளாட்டுக்கடா ரத்தம் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது. மனித ரத்தம் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது. எந்த மனிதனும், ஆதாமுக்கு பிறந்தவன் எல்லாருடைய ரத்தமும் பாவ ரத்தம். எவனுடைய ரத்தமும் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது. எந்த பாதிரி, எந்த பிஷப்புடைய ரத்தமும் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆனால் கன்னி வயிற்றிலே பிறந்த தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ ரத்தம், அது மாத்திரமே பாவ நிவர்த்தி செய்ய முடியும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அதில் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் விவரமா எழுதுறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவ ரத்தம், நித்திய ஜீவ ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், கன்னி வயிற்றிலே பிறந்த தேவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ஓத்துக்கிட்டோம்னா, அருமையானவர்களே, வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அற்புதங்கள் வேணும்னு சொன்னால் எதிர்ப்புகள் நிறைந்த உலகத்தில் அழிக்கிறதுக்கே காத்திருக்கான் பிசாசானவன். அருமையானவர்களே, அவ்வளவு எதிர்ப்புல தூக்கி போடுறான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதன் மத்தியிலே அருமையால் ஜெயிக்க வேண்டுமானால் அன்பு, தேவ அன்பு ஆழமாய் உள்ளே பதிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுல் அன்பை பற்றி பேசுகிறான். அன்பு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் தேவ அன்புன்னு எழுதிக்கணும். அன்பு நம்ம அன்பு இல்லை, தேவ அன்பு. அது தீங்கு நினையாது, சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். இயேசுவை பற்றி அங்கே எழுதியிருக்கு என்பதை தெரிந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கணும். கர்த்தாவே, என்ன இந்த மாதிரி மாற்றுங்க. மேக் மீ ஏ ஜீசஸ் மேன். இயேசுவை போன்ற ஒரு மனிதனாக மாற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு நாளில் நடக்காது. இது உலகத்திலே பெரிய காரியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அருமையானவர்களே, தேவாவியான ஒரு மனுஷனுக்குள்ளே வேலை செய்து தேவனை போல மாற்றுகிற ஒரு விவரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதான் முடிவான ஒரு திட்டம். மனிதனை தேவனாக மாற்றும்படி தேவன் இந்த பூலோகத்தில் மனிதனாக அவதரித்தார். இதுதான் சத்தியம். ஆகவே பாருங்கள், தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் சத்தமாசிங்க. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்போதியானாள் என்று காணப்பட்டது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, மேரேஜ் முடியலை. அவள் ஒருவர் தொடவில்லை. அருமையானவர்களே, பாருங்க, கூடி வரும் முன்னே, யோசேப்பின் வித்து மரியாள் வயிற்றில் விழுவதற்கு முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்போதியானாள் என்று காணப்பட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய வித்து, தேவனுடைய வித்து மரியாள் வயிற்றிலே விழுந்தது என்றால் விஞ்ஞானம் சட்டபூர்வமாக இன்னைக்கு நம்புகிறது புருஷனுடைய வித்திலிருந்து தான் குழந்தையினுடைய ரத்தம் அருமையான வருகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆகவே தேவனுடைய வித்து மரியாளுடைய வயிற்றிலே விழுந்தது. இதான் கன்னி பிறப்பு. லூக்காஸ் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். எல்லாம் சத்தமாசிங்க. அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அழகா எழுதியிருக்கிறார் ஆவியானவர். எண்ணப்பட்டார். நிறைய பேர் யோசிச்சுட்டாங்க அவர் யோசேப்பின் குமாரன் சொல்லி. அதனாலே நேர் நரகத்துக்கு போயிட்டானுங்க. ஏசுநாதர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது உடனே ஒரு சந்தேகம், இவன் யோசேப்பின் குமாரன் இல்லை, தச்சன் இல்லை, யோசேப்பு மகன் இல்லை. ஐயோ ஐயோ, நான் அடிக்கடி ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவரே தோத்திரம், நல்ல வேலைக்கு அந்த நாளுக்குள்ளே நான் பிறக்கலை, கொஞ்சம் பிந்தி பிறந்திருக்கு, கொஞ்சம் பிந்தி பிறந்திருக்கேன். இன்றைக்கி இந்த சந்தேகங்கள்லாம் இல்லை, யோசேப்பும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அன்றைக்கி யோசேப்பு பார்க்கான், யோசேப்பு மகன் இல்லை,
போச்சு, அவ்வளோதான். நரகத்தில் போய் இறங்கிட்டான். நித்திய ஜீவனும் போச்சு, பரலோகம் போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, அருமையானுடைய யோசேப்பின் குமாரன் என்று என்ன செய்யப்பட்டார்? எண்ணப்பட்டார். யோசேப்பின் குமாரனாக இருந்தா இந்த புஸ்தகம் வீணு, நம்ம இங்கே கூடி இருக்குது வீணு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துலாம் போக முடியாது. யோசேப்பு நம்ம தூக்கிட்டு போகிறாரா? யோசித்து பாருங்க. ஆகவே யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். ஆனால் யாருடைய குமாரன்? வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். அதனால தான் இயேசுநாதருடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களும், எல்லாத்துக்கும் மையம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனானால், நீ தேவனுடைய குமாரனானால், நீ தேவனுடைய குமாரனானால். பிசாசு அப்படி தான் சொல்கிறான், பரிசேயன் அப்படி தான் சொல்கிறான், சதுசேயன் அப்படி தான் சொல்கிறான். எல்லாம் நீ தேவனுடைய குமாரனானால், அவர் மாத்திரம்தான் தேவனுடைய குமாரன். அதுதான் பாயிண்ட்டு. பிசாசுக்கு அதுதான் இஷ்டம் இல்லை, எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணான். அருமையானவர்களே, குழந்தையா இருக்கும்போதே இப்பதான் பிறந்திருக்காரு, அதுக்குள்ளே ஏறோது கொல்றதுக்கு திட்டம் போடுறான். தேவதூதன் அங்கிருந்து இறங்கி வந்து சொப்பனத்தில் யோசேப்பிட்டு சொன்னான், ராத்திரியோடு ராத்திரியா பிள்ளைய தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடு. ராத்திரி ஓடினான். அருமையால் யோசிச்சு பாருங்க. என்றால் இயேசுவை பார்த்து அவனுக்கு அவ்வளவு பயம். ஏன்? அவர் மாத்திரம் தேவ ரத்தத்தை சுமந்து அலைந்த ஒரு மனிதன் என்பதை உள்ளத்தில் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். இயேசுவுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? அது மாதிரி சாதாரண ஒரு யூதன் நாம் பார்க்கறதுக்கு, ஆனால் உள்ளே ஓடிட்டு இருந்தது தேவ ரத்தம். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், அவரை கொல்ல முடியாது. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசிகள் கற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், அறிவு உங்களை விடுதலை ஆக்கும். அவரை கொல்ல முடியாது. பாருங்கள், ஆதாமம் மாதிரி படைக்கப்பட்டவர். அருமையானவர்களே, பாவ ரத்தம் தான் இன்றைக்கு நாம் செத்து கல்லறைக்கு போறதுக்கு காரணமாக இருக்கிறது. அவருக்குள்ள தேவ ரத்தம் இருந்தபடினாலே அவரை கொல்ல முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே லூக்காவின் சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 28, ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவளை கேட்ட பொழுது கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய், எப்படி தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். சத்தமாச்சுங்க. அவரோ அவர் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். எப்படி கடந்து போயிட்டாரு தெரியாது. எங்கே ஆழம், எங்கே 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 எங்க ஒரு பக்கமும் இல்லை, காணும். அருமையானவர்களே, அவர் கொல்ல முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவராகவே ஒப்பு கொடுத்தா தான் கொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அருமையானவர்களே, உலகத்தில் 1000 ஒருவர்னு பாட்டு கட்டியிருக்கான். 1000 ஒருவர் இல்லை, 800 கோடி மக்களில் ஒருவர். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தை சோதரிப்போம். அருமையானவர்களே, இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 57 வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். எல்லாம் கல்லை கையில் வச்சுட்டு ஆள காணும். அருமையால் கவனியுங்கள். ஒவ்வொரு முறையும் அருமையானுடைய கர்த்தர் விதமாக
அவர் அவர்கள் கைக்கு தப்பி போனார், கடைசியிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10:18. ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறாரு பாருங்க. பேசும்போது சொல்கிறாரு, ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒரு வயலில் என்ன கொல்ல முடியாது. கொன்று விடுவேன்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்கான். திட்டங்கள் தான் மணிக்கணக்கில் மாதக்கணக்கில் நடந்து கொண்டு இருக்குது. யாரும் அவரை கொல்ல முடியாது. ஒருவனின் ஜீவனிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். தேவன் மாம்சத்தில் இருந்து தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, விசுவாசம் பெருகட்டும், கர்த்தர் மேலே மரியாதை பெருகட்டும், எண்ணங்கள் மாறட்டும், அவற்றிலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு பெருகட்டும். வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள்.